ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே உங்கள் அச்சரப்பா கலட்சுமி அம்மா வந்திருக்கிறேன். இன்னொரு பதிவுகள் என்ன வந்திருக்கிறேன்னா, இந்த அம்பாளுக்கு எப்ப கும்பாபிஷேகம் எல்லா மக்களும் கேட்டு இருக்கீங்க. அந்த தை திருநாள்ல அந்த முருகனுடைய வேலை வச்சு 108 வேலை வச்சு இந்த வேலை வச்சு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம். பாத்தீங்களா, எல்லா வேலோட நேச்சுரலா இருக்கும். அந்த வேல் இந்த வேல் சுத்தி ஸ்டோன் வச்சிருக்கோம். இதுல என்னன்னா, ஒரு கார்ல வைக்கலாம், வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம். இப்ப அடுத்து என்னன்னா, சின்ன பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க, அம்மா நாங்க வேல் வச்சு நாங்க வணங்கிட்டு இருக்கிறோமா, வணங்கலாமா செய்யலாமா? கண்டிப்பான முறையில நீங்க வணங்கலாம். உங்களுக்கு கல்வி திறமையை கொடுப்பாரு. ரெண்டாவது உங்க உடம்பு ஆக்டிவா இருக்கும். அந்த சாந்த சுரூபினியா இருப்பீங்க. முருகனை போல என்னைக்கும் அறிவோட ஆற்றலோட இருப்பீங்க. ரெண்டாவது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது, வாகனத்துல இந்த வேலை வச்சுட்டு போனீங்கன்னா வேலுண்டு வினை இல்லை. புரியுதுங்களா? நான் இருக்கிறேன்னு பயப்படாதன்னு எல்லாத்துலயும் முருகனோட இதை போட்டுதான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த வேல் இருக்க வினையன். அதனால இந்த வேலை வச்சு வணங்கிட்டு வாங்க. வீட்டுல அனைத்து நல்லதும் சுபகாரியங்களும் நடக்கும். அதோட அந்த சின்ன படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் இதை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு நல்லது, சிறப்பு. கல்வி செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு முருகர். வீரத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு, கல்வி செல்வத்தை. ஆபத்துனா முன்ன நிப்பாரு அவரு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு ரூபத்துல ஆபத்துனா நிப்பாரு. கார்ல வச்சுக்கலாம், பஸ்ல வச்சுக்கலாம். ரொம்ப பஸ் காரு அப்புறம் எல்லா இடத்துலயும் போய் இந்த முருகனை வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா மேலும் வாய்ந்து வருவீங்க. யாகத்துல வச்சு கும்பாபிஷேக தண்ணியோட, உங்களுக்கு சிறப்பு கும்பாபிஷேக தண்ணியோட முருகனுடைய வேல் உங்க வீட்டுல கிடைக்கும். மென்மேலும் ஓய்ந்து வரும். இந்த காப்பு இதை ஏன் முருகனுடைய வேலு வரணும் அப்படின்னா, இப்ப திடீர்னு நான் மருவத்தூர்ல யாசகம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பத்துல ஒரு குருவிக்காருக்கு சுத்தி போட்டதும், பொங்கலுக்கு ஒரு நாள் என்னால கொடுக்க முடியுமா, அவர் ஹேண்டிகேப், அவர்கிட்ட நான் காசு கூட கேட்கல. அவர் கையில போட்டிருந்த அந்த காப்பு, முருகனுடைய காப்பு பாத்துக்கிட்டீங்களா? நான் எப்பயுமே அந்த வெளுக்கிற பொருள் போடவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கு அவர் முருகன் இதை போட்டதால என் கையில கிடக்கிறதே தெரியாத அளவுக்கு அது வாட்டில கடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு காக்குறது மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி பவர் ஏறின மாதிரி இருக்குது. ஏன்னா அதனால இந்த முருகனுடைய இதுவும் இன்னைக்கு வந்திருக்குது என் வீடு தேடி. இதை நீங்க யாகத்துல வலிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. இது அவ்வளவு என்னுடைய இதுல கீழே போன் நம்பர் போடுவேன். நீங்க பார்த்து அதை விலை பேசி நீங்க வாங்கிக்கோங்க. விலை பேசினா 200 தான், ரொம்ப அதிகமா கூட இல்ல, 200 தான். அதோட அபிஷேக தண்ணி உங்க கூட கலந்துரும். நீங்க வீட்டுல தெளிச்சு இதை வணங்கி பாருங்க, எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. முருகனை கூப்பிடுற அனைத்து மக்களுக்கும் நான் கொடுக்குற அபிஷேகத்தை தாயோட தீர்த்தத்தோட உங்க இது சேரும் உங்களை. நன்றி, வணக்கம்.